அவர் செய் கேட்டினிற்கு அஞ்சுவதில்லை என்ற பாவலர் பெருஞ்சித்திரனாரின் வரிகளுக்கு ஏற்ப இந்த பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற தோழர் வெற்றி அவர்களுக்கும் பல்வேறு துணை அமைப்புகளை சார்ந்த தோழர்களுக்கும் நான் சார்ந்திருக்கின்ற புரட்சிகர இளைஞர் முன்னணியின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, தோழர்களே, நாம் ஒரு சில விஷயங்களை இந்த நேரத்திலே பேச வேண்டியது இருக்கிறது. இன்று நம்மை ஆண்டு கொண்டிருப்பது ஆரிய பார்ப்பனிய இந்தியா. நாம் படைக்க இருப்பது திராவிட இந்தியா. அப்போ திராவிட இந்தியாவுக்கும் பார்ப்பனிய இந்தியாவிற்கும், திராவிட இந்தியாவிற்கும் ஆரிய பார்ப்பனிய இந்தியாவிற்கும் என்ன வேறுபாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆரிய பார்ப்பனிய இந்தியா என்பது நேர் எதிராக தமிழ்நாட்டுக்கு எதிரானது. தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ்நாட்டு செல்வங்களையும் சூறாவடக்கூடியது. எந்த வகையிலும் ஆரிய பார்ப்பனிய இந்தியா தமிழ்நாட்டோடு ஒட்டு உறவு இல்லாதது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமது உயர் திருநாளாம் பொங்கல் திருநாளில் தென் மாவட்டங்களிலே ஜல்லிக்கட்டு நடக்கிறது. அது காளைகளோடு இளம் காளையர்கள் மோதுகின்ற வீர விளையாட்டு. இது தமிழர்களுக்குரியது. ஆனால் ஆரிய பார்ப்பனர்களுக்குரிய பண்பாடு என்னவென்று தெரியுமா? கலர் சாயம் பூசிக்கொண்டு உடம்பு நோகாமல் பண்பாட்டை கொண்டாடுவது. அப்போ யாருடைய பண்பாடு வீரமிக்கது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவன் சமஸ்கிருதம் தான் உயர்ந்த மொழி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றான். அவன் சொல்லிக் கொள்ளட்டும், நாம் மறுக்க வேண்டியதில்லை. ஆனால் இன்னொரு வேலையை செய்து கொண்டிருக்கின்றான். தமிழ் நீச பாஷை, தமிழ் தீண்டத்தகாத பாஷை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றான். அவனை நாம் விடலாமா? அப்போ தமிழை நீச பாஷை என்று சொல்லிக் கொண்டிருப்பவனை நாம் வீழ்த்தியாக வேண்டும். எப்படி? அரசியலால் வீழ்த்தியாக வேண்டும், தத்துவத்தால் வீழ்த்தியாக வேண்டும். தோழர்களே, அடுத்ததாக அவன் இப்பொழுது சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றான். தமிழ்நாட்டு கல்வி முறையிலே பயின்று பட்டம் பெற்ற பட்டங்கள் எல்லாம் செல்லாதாம். என்னடா இது? அப்போ பட்டங்கள் கொடுத்த பேராசிரியர்களும் செல்ல மாட்டார்களா? இப்படி பல நூறு பிரச்சனைகள் இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையிலான போராட்டங்களாக வெடித்துக் கொண்டிருக்கிறது. உண்மையிலே சட்டத்தில் ஒரு வழிவகை இருந்தால் நாம் இந்தியாவில் இருந்து விடுபட்டு தனி தேசமாக வளர்ந்து கொள்ளலாம். அதற்கும் வழி இல்லை. அப்போ ஆளும் ஆரிய பார்ப்பனிய கூட்டம் என்பது தமிழ்நாட்டின் மீது, தமிழ் மொழியின் மீது, தமிழ் கலாச்சாரத்தின் மீது இடைவிடாது தாக்குதலை தொடுக்கும். ஏன்னா அவனுடைய வாழ்க்கையே தமிழ்நாட்டின் அழிவில் தான் இருக்கிறது. அப்ப நம்ம வாழ்க்கை இருக்கிறது. இந்திய ஆரிய பார்ப்பனியத்தை வீழ்த்தி தமிழ்நாடு தமிழருக்கு தமிழர் மொழி தமிழ் மொழியே என்று போராடி வென்றாகும் பொழுதுதான் நமக்கான வாழ்க்கையை, நமக்கான தேசத்தை, நமக்கான விடுதலையை அடைய முடியும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.